அனைத்து குரூப் ஏ சேவைகளுக்கும் ஊதிய விகிதங்களில் திறமைக்கு முக்கியமான பாத்திரங்களுக்கான போட்டி நிலைப்பாட்டை அதற்கு பின்னால் இந்த தனியார் ஒப்படை நீண்ட காலம் பணியாற்றிய பிறகு மக்களுக்கு பதவிகளை வழங்க வெளியே செல்கிறார். அவர் பல ஆண்டுகளாக அவ்வாறு செய்யப்படும் திறன்பாட்டை இருந்தது. இந்த கருத்தை மீண்டும் அறிமுகப்படுத்த வேண்டும். இருப்பினும் ஏற்கனவே அதிகரிப்பு என மாற்றத்துடன் பொது சேவையில் அதாவது அரசு துறையில் ஈவி என்பது எந்த ஒரு விண்கதவு தேர்வையும் உண்மையாக செய்தாலும் சம்பள அளவில் ஏற்கனவே வயதிகரிப்பு அவர் தனது விரக்தியிலிருந்து வெளியே வர செய்யப்பட்டுள்ளனர். இணைந்தது அனைத்து துறை 4ஆம் பிரிவு ஓய்வூதியர் சங்கம் ஒருங்கிணைந்த கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் முக்கிய அம்சம் 8வது ஊதிய குழு தொடர்பாக மத்திய அரசு கேட்ட 18 கேள்விகளுக்கு இன்றைக்கு பதில் தரப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமாக கடந்த 7வது ஊதிய குழுவில் குறைந்தபட்ச ஊதியம் 18,000ஆக அளிக்கப்பட்டது. அதனை 8வது ஊதிய குழுவில் தற்போது இருக்கின்ற விலைவாசிகளுக்கு உட்பட்டு குறைந்தபட்ச ஊதியமாக 69,000 வழங்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரையை 8வது கமிஷனுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். மிக முக்கியமாக இந்த தனியார் மயம் என்பதை எல்லா துறையிலும் கொண்டு வரப்படலாமா என்ற மத்திய அரசு கேள்விக்கு தனியார் மயத்தை முக்கியமாக அறவே ஒழித்திட வேண்டும். அப்பொழுது வளர்ச்சி மக்களுக்கு பயன்பெறும் வகையிலே இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். எனவே இந்த கோரிக்கைகள் தொடர்பாக எதிர் வருகின்ற 22/5/2026 அன்று அனைத்து மாநிலங்களிலும் 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு பேட்ச் அணிவதென்றும் அடுத்து 7/6/2026 அன்று புதுடெல்லி ஜந்தர் மந்தர் என்ற இடத்தில் அனைத்து மாநிலங்களிலும் பணியாற்றுகின்ற டி பிரிவு பணியாளர்கள் மாபெரும் ஒரு நாள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்றும் அதன் பின்னர் பாரத பிரதமரை சந்தித்து என்னுடைய மகஜரை கொடுக்க முடிவு செய்திருக்கிறோம்.